ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற ஜவ்வாது ஹில்ஸ் மேல இருக்கோங்க. ஜமுனா மரத்தூர் டவுன்ல. ஜமுனா மரத்தூர்ல இருந்து நம்ம கீழே இருக்கிற போலூர் டவுன் வரைக்கும் டிஎன்எஸ்டிசி பஸ்ல டிராவல் பண்ண போறோம். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும் காட் செக்ஷன்ல போற டிராவலு. ஸோ லாஸ்ட் வீடியோல வந்து நம்ம ஜமுனா மரத்தூர் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். பீமா ஃபால்ஸ், லேக்கு எல்லாம் பார்க்காம இருந்தா பாருங்க. இந்த வீடியோல நம்ம மேல இருந்து கீழே இருக்கிற போலூர் டவுன் வரைக்கும் போற டிராவல் ஜேர்னிக்குள்ளதான் போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம ஜமுனா மரத்தூர்ல இருந்து போலூர் போற டிஎன்எஸ்டிசி ஜேர்னிக்குள்ள போலாம். மக்களே, இதுதான் ஜமுனா மரத்தூர் டவுனுங்க. ஜவ்வாது ஹில்ஸ் மேல இருக்கிற ஒரு பெரிய டவுனு. ஜவ்வாது ஹில்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ்னே சொல்லலாம். மலை கிராமங்கள்ல இருக்கிற மக்களுக்கெல்லாம் வந்து இதுதான் ஹப்பு மாதிரி. ஸோ இங்க நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதுல முக்கியமானது பீமா ஃபால்ஸ், அதுக்கப்புறம் தென்மலை ஃபால்ஸ்னு நிறைய பிளேசஸ் இருக்குங்க. ஹிடன் பிளேசஸ் நிறைய இருக்கு. நீங்க பைக்ல கார்ல எல்லாம் வந்தா நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம ஜமுனா மரத்தூர்ல இருந்து போலூர் வரைக்கும் போற டிஎன்எஸ்டிசி பஸ்ல போர்ட் பண்ணுவோம். நிறைய பஸ்ஸஸ் இருக்குங்க. திருவண்ணாமலை பஸ்ல இருந்து ஜமுனா மரத்தூருக்கு டைரக்ட் பஸ் இருக்கு, வேலூர்ல இருந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பஸ்ஸஸ் இருக்கு. ஓ மை காட், இது சென்னை போற பஸ்ஸுங்க. 148 கிளாம்பாக்கம்ல இருந்து ஜமுனா மரத்தூர் வரைக்கும் வர பஸ் வேற லெவலுங்க. தாம்பரம் வழியா கிளாம்பாக்கம் போற பஸ்ஸுங்க. சான்ஸே இல்லை. நீங்க சென்னை மக்கள் நீங்க இந்த பஸ்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். 148 டிஎன்எஸ்டிசி பஸ். நாம போலூர் வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். மக்களே, நம்ம பஸ் எடுக்கிறதுக்கு இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு ஜமுனா மரத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல டூரிசம் இன்ஃபர்மேஷன் போர்டு வச்சிருக்காங்க, என்னென்ன பிளேசஸ் இருக்குன்னு. இங்க பாருங்க, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டூரிசம் அட்ராக்ஷன்ஸ் இன் ஜவ்வாது ஹில்ஸ்ன்னு போட்டு சில்ட்ரன்ஸ் பார்க், கொமுட்டேரி, பீமன் வாட்டர் ஃபால்ஸ், அட்வென்ச்சர் டூரிசம் சைட்டு, கோவிலூர் லேக் அண்ட் சிவன் டெம்பிள், குள்ளர் குகை, மேல்பட்டு, நீர்மத்தி ட்ரீ அப்படின்னு நிறைய பிளேசஸ் இருக்கு வித்தின் 20 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள. ஸோ நீங்க ஜவ்வாது ஹில்ஸ் ஜமுனா மரத்தூர் வந்தா இதெல்லாம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. எல்லா பேசிக் ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு. மெடிக்கல் சென்டர்ஸ், ஹோட்டல்ஸ், சூப்பர் ஸ்டோர்ஸ் வேற லெவல்ல இருக்கு. நான் கண்டிப்பா எதிர்பார்க்கல ஜமுனா மரத்தூர்ல இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்னு ஜவ்வாது ஹில்ஸ்ல. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஜவ்வாது ஹில்ஸ் டிராவல் பண்றோம். ரியலி சர்ப்ரைஸ்ட். இங்க பாருங்க மக்களே, ஜமுனா மரத்தூர்ல இருந்து பாத்தீங்கன்னா போலூருக்கு பிரைவேட் பஸ்ஸும் இருக்குங்க டே டைம்ல. அது போக பாத்தீங்கன்னா வாணியம்பாடி, வேலூர், ஆலங்காயம், ஆம்பூர் இங்கெல்லாம் போறதுக்கும் பஸ் இருக்கு. பரவாயில்லைங்க, நல்ல பஸ் கனெக்டிவிட்டி ஜமுனா மரத்தூர்ல இருந்து கீழே போறதுக்கு. ரெண்டு ரூட்டுமே நல்லா இருக்கும். நம்ம போலூர் போற ரூட்டும் நல்லா இருக்கும், வேலூர் போற ரூட்டும் நல்லா இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல இருக்கும்னு வச்சுக்கோங்களா. போலூர் வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் சைடு, ஆலங்காயம் வந்து வேலூர் சைடு இறங்குறது. ஸோ ரெண்டும் ஆப்போசிட் ரூட்டுன்னு வச்சுக்கோங்களா. ஒரு பக்கம் இறங்குனா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட், இன்னொரு பக்கம் இறங்குனா வேலூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ ரெண்டு டிஸ்ட்ரிக்டும் நடுவுல தான் வந்து நம்ம ஜவ்வாது மலைகள் இருக்கு. மக்களே, கரெக்டா 1:10க்கு நம்ம பஸ் ஜமுனா மரத்தூர்ல இருந்து கிளம்பிடுச்சுங்க. ஜமுனா மரத்தூர் டவுன் பாருங்க. மலை உச்சியில ஒரு பெரிய நகரமே இருக்குங்க. நான் ஜமுனா மரத்தூர் ஒரு கிராமம் மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். ஒரு ப்ராப்பர் டவுன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இருக்கு மேல.
பலாப்பழம் எல்லாம் விற்கிறாங்க பாருங்க. மலையில விளையிற ஜவ்வாது மலை மேல விளையிற பழங்கள். ஜமுனாமுத்தூர் மரத்தூர் டவுன்ல இருந்து வெளியே வந்தாச்சுங்க. மலை மேல நிறைய விவசாயம் பண்றாங்க. சாமை, அதுக்கப்புறம் இன்னொன்னு இருந்து திணை விளைவிப்பாங்க. திணை மாவெல்லாம் பண்ணுவாங்கல்ல, திணை விளையுது. அதுக்கப்புறம் நிறைய தேன் எல்லாம் எடுக்கிறாங்க. சரி, நீங்க டூர் வந்தீங்கன்னா இதெல்லாம் வாங்கிட்டு போகலாம். மலை தேன், கொம்பு தேன் இதெல்லாம் கிடைக்கும். மக்களே, ஜமுனா மருத்தூர்ல இருந்து போலூர் போறதுக்கு 1 hour to 1 hour 15 minutes ஆகுங்க. 32 ரூபா டிக்கெட் பிரைஸ். ஜமுனா மருத்தூர்ல ஸ்கூல்ஸ் ஹில் மேல சென்ட் ஜோசப் ஸ்கூல் இருக்கு. சென்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நிறைய பலாப்பழம் கடைங்க. ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷா அப்படியே உங்களுக்கு வீட்டுக்கு முன்னாடியே வித்துட்டு இருக்காங்க. நிறைய மரவள்ளி கிழங்கு விவசாயம் நடக்குதுங்க மலை மேல. கிளைமேட் இதெல்லாம் தான் நல்லா விளையும். மலைப்பாங்கான இடங்கள்ல கிழங்குகள் எல்லாம் நல்லா விளையும். நிறைய மூங்கில் மரங்கள் இருக்கு. மக்களே, இங்க பாருங்க, வீட்டுக்கு மேலேயே வந்து பூசணிக்காய் எல்லாம் விளைச்சிருக்காங்க. வாவ், கியூட். நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குங்க ஜமுனா மருத்தூர் மேல. டவுனை சுத்தியும் நிறைய குட்டி குட்டி ஊர்கள் இருக்கு. இது வந்து கோவிலூர் கிராமம்.
மக்களே, நம்ம ஜமுனா மரத்தூர் ஜவ்வாது ஹில்ஸ் மேல இருக்கிற ஜமுனா மரத்தூர் டவுன் எல்லாம் தாண்டி வந்தாச்சுங்க. தாண்டி நாம சில கிராமங்களையும் தாண்டி வந்தாச்சு. ஜவ்வாது ஹில் மேல இருக்கிற ஒரு பிளாட்டியூன்னு சொல்லுவாங்கல்ல, சமவெளி பகுதிகள், மலை மேல, அங்கதான் வந்து இவ்வளவு கிராமங்களும் ஜமுனா மரத்தூர் டவுனும் இருக்குங்க. வேற லெவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு. நான் சத்தியமா வந்து ஜவ்வாது ஹில்ஸ் மேல இவ்வளவு கிராமங்கள் மக்கள் எல்லாம் வசிப்பாங்க, இவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணா. லாஸ்ட் 2 வீடியோ பாருங்க. நம்ம திருவண்ணாமலையில இருந்து ஜமுனா மரத்தூர் வந்தது, ஜமுனா மரத்தூர் எக்ஸ்ப்ளோர் பண்ணது, பீமா ஃபால்ஸ், லேக்கு, இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணது எல்லாம் செம்ம சூப்பரா இருக்குங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் ஜமுனா மரத்தூர் வந்தா எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு டூரிஸ்ட்க்கு அப்படின்னு. சோ செம்ம ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் இடம்னே சொல்லலாம். கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல நம்ம திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டம் பார்டர்ல.
நாம ஜமுனா மருத்தூர் ஹில் மேல இருக்கிற டவுன்ல இருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோங்க டுவர்ட்ஸ் போலூர். சோ போற வழியில பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து சின்ன சின்ன மலை கிராமங்கள் இருக்கு. ஜமுனா மருத்தூர் பக்கத்துல இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டெவலப்டு மாதிரி தெரியும். பட் ஆனா இன்டீரியர் வர வர பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கிராமங்கள் வந்து அவ்வளவு மலைகளுக்குள்ள குட்டி குட்டி கிராமங்கள் நிறைய இருக்குங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். நீங்க டிராவல் பண்ணும் போதே வந்து ஒரு சில இடங்கள்ல எல்லாம் மெய் மறந்து போயிருவீங்க. அவ்வளவு பியூட்டிஃபுல்லான கிராமங்கள் இருக்குங்க. மேலையும் வந்து நான் ஏற்கனவே சொன்ன தெரியுமா, எல்லா கிராமங்களுக்கு பக்கத்துலயுமே வந்து சின்ன சின்ன விவசாயங்கள் எல்லாம் பண்றாங்க. சாம, விறகு, இந்த மலைப்பகுதிகளில் விளையிற பயிர்கள் எல்லாம் வந்து விளைவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பலாப்பழம் எல்லாம் விற்கிறாங்க. நிறைய மலைத்தேன் எல்லாம் எடுத்து வித்துட்டு இருக்காங்க. நாம லாஸ்ட் வீடியோல ஜமுனா மருத்தூர் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். பீமா ஃபால்ஸ் எல்லாம் போனவங்க ஃபாரஸ்ட்குள்ள நடந்து. சோ அங்க போற வழியில இருக்கிற கிராமங்கள்ல அங்கங்க குட்டி குட்டி வீடுகள் இருக்கும் தெரியுமா, அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து டேபிள் போட்டு வித்துட்டு இருந்தாங்க மலைத்தேன் எல்லாம். நாம கூட வாங்கியிருக்கோம். பியோர் மலைத்தேனுங்க. செம்ம ஹாப்பியா இருந்துச்சு. சோ இப்ப நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து புதூர்னு ஒரு கிராமங்க. இங்க பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு. நம்ம வீடுகளுக்கெல்லாம் வந்து காம்பவுண்ட் மாதிரி எல்லாம் கட்டாம நேச்சுரலா அந்த மூங்கில் தடிகள், அதுக்கப்புறம் வேலிக்கு போடுற பயிர்கள்னு இருக்கும் தெரியுமா, அதை வச்சுதான் வந்து வேலியே அமைச்சிருக்காங்க. இங்க பாருங்களா, மலை மேல இருக்கிற ஒரு கிராமத்துல அழகா இருக்கு. வயல்வெளிகள் எல்லாம், வயல்வெளிகள், தோப்புகள், காடுகள்னு சொல்லிட்டு செம்ம பியூட்டிஃபுல்லான அட்மாஸ்பியருங்க. நான் சத்தியமா வந்து இந்த ஜேர்னி இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா, ஜமுனா மருத்தூர்னு ஒரு குட்டி ஹில் மேல ஒரு கிராமம் இருக்கும், அதுக்கு பக்கத்துல வந்து ஏதாவது சுத்தி பார்க்கறதுக்கு இடங்கள் இருக்கும் தான் நினைச்சேன். பட் ஒரு பெர்ஃபெக்ட் ஹில் ஸ்டேஷனுக்கு தேவையான அவ்வளவு அம்சமே இருக்கு. ஜமுனா மருத்தூர் வனச்சரகம் இருக்காங்க இல்லையா, ஃபாரஸ்ட் டிவிஷன். ஸோ அவங்க வந்து நிறைய இப்போ இதெல்லாம் லைக் என்ன சொல்றது, எக்கோ டூரிசம் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, லைக் ஹட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, எக்கோ ஹட்ஸ், அதெல்லாம் இப்போ ரீசெண்டா ஓபன் பண்ணிருக்காங்க. டார்மெட்ரி மாதிரியும் இருக்கு, வந்து தங்குற மாதிரி, நீங்க குரூப்பா வந்து தங்குற மாதிரி, ஃபேமிலி ஸ்டே பண்ற மாதிரி காட்டேஜஸும் இப்போ ஓபன் பண்ணிருக்காங்க. சோ ஜமுனா மருத்தூர் ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆபீஸ் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு புக் பண்ணிக்கலாங்க. மக்களே, நம்ம கீழே இறங்க இறங்க வந்து நிறைய ஹேர்பின் பென்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம கிராஸ் பண்றது மிதி அப்படிங்கிற ஒரு கிராமம். சோ மேல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் நேம்ஸ்ல கிராமங்கள் இருக்கும். நம்ம கீழே இருக்கிற ஊர்களை விட மலை மேல இருக்கிற ஊர் பேர்கள் எல்லாம் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. சோ நிறைய ஹேர்பின் பென்ஸ் இல்லைங்க, ஒரு 4-5 ஹேர்பின் பென்ஸ் இருக்கும். பட் ஆனா செம்ம சூப்பரா இருக்கும். ஒவ்வொரு ஹேர்பின் பென்லயும் திரும்பும் போது நம்ம கீழே பாக்குற வேலியோட அழகு அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். இங்க பாருங்களேன், அந்த ரோலர் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டா எல்லா ஹில் ஸ்டேஷன்ஸ்லயுமே வந்து ஹேர்பின் பென்ஸ்ல இந்த மாதிரி ஹைவேஸ்ல அந்த ரோலர் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. சோ தட் இன்கேஸ் வந்து பிரேக் டவுன் ஆச்சோ இல்ல கண்ட்ரோல் விட்டா கூட நம்ம ஹேர்பின் பென்ல வெஹிக்கிள்ஸ்க்கு எதுவும் ஆகாத மாதிரி தள்ளி விட்டுருவோம்ல அந்த ரோலர்ஸ் வந்து வெஹிக்கிள. சோ இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. நாம இங்க டிராவல் பண்ணோங்க, மேகமலை டிராவல் பண்ணோம் ரீசெண்டா, அதுக்கப்புறம் ஊட்டி டிராவல் பண்ணோம். எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி போட ஆரம்பிச்சுட்டாங்க. பரவாயில்ல, நம்ம ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து காட் செக்ஷன்ல போற வெஹிக்கிள்ஸ்க்கு பண்ணி கொடுக்குறாங்க. வேற லெவல். மக்
மக்களே, நம்ம எப்ப காட் செக்ஷன்ல டிராவல் பண்ணாலுமே நம்ம இளையராஜா சாங் மனசுக்கு வராம இருக்கவே இருக்காதுங்க. சோ உங்களுக்காக ஒரு இளையராஜா சாங் என்னோட வாய்ஸ்ல ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்க்கணும், ஓகேவா? ஓடிடக்கூடாது. சோ இதோ உங்களுக்காக. ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே. ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே. காதல் சொல்ல வந்தேன் உன்னிடத்திலே, வார்த்தையொன்றும் இல்லை அடி என்னிடத்திலே. அட காதல் இதுதானா, பூச்சூட பூ வேணுமா, பூ இங்கே நீதானம்மா. அடி கல்யாண ஊர்கோளமா, இனி எப்போதும் கார்காலமா. ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே. ஏனோ மனது உன்னை கண்ட பொழுது காற்றில் ஒரு மேகமென ஆச்சு. ஏனோ எனக்கு காதல் வந்த பிறகு கண்ணாமூச்சி ஆடும் கதையாச்சு. உன்னை அழைத்தவன் நானே நானே, தன்னை தொலைத்தவனானே நானே. கூண்டி கிளிங்கு நானே நானே, விட்டு விடு தலையானே யானே. உன் சேலை நூலாகவா, உன் கூந்தல் பூவாகவா, அடி நான் இன்று நீயாகவா. ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே. பூவான என் நெஞ்சம் போராட, தூங்காத கண்ணோடு நீராட. உறவான நிலவொன்று சதிராட, கடிதங்கள் வாராமல் உயிர் வாட. அஞ்சலகம் எங்கு என்று தேடுகின்றேன் நான், பூஞ்சோலை நீதானம்மா, ஒரு பூ சிந்த பிடிவாதமா. மௌனங்கள் மொழியாகுமா, காதல் மனசும் தத்தளிக்கும் வயசும் எப்பொழுதும் ஜன்னல் எட்டி பார்க்கும். ராத்திரி பொழுதும் பௌர்ணமி நிலவும் என் மனதை சுட்டுவிட்டு போகும். தனிமைகள் என்னை தொடுமே தொடுமே, பனித்தூ தாகம் கொண்ட தங்க கூடமே கூடமே. அள்ளித்தர கங்கை வருமே வருமே, மேகங்கள் தேனூற்றுமே, புது மொட்டுக்கள் பூவாகுமே, ஒரு பூமாலை தோல் சேருமே. ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே. காதல் சொல்ல வந்தேன் உன்னிடத்திலே, வார்த்தையொன்றும் இல்லை அடி என்னிடத்திலே. அட காதல் இதுதானா, பூச்சூட பூ வேணுமா, பூ இங்கே நீதானம்மா. அடி கல்யாண ஊர்கோளமா, இனி எப்போதும் கார்காலமா. ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே. ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே. மக்களே, நாம ஜவ்வாது மலை மேல இருந்து கீழே இறங்கியாச்சுங்க. கீழே இறங்கணுன்னே மலை அடிவாரத்தில் இருக்கிற கிராமங்கள் வேற லெவல் அழகுங்க. நம்ம மலை மேல இருக்கிற பிளாட்யூஸ் ஒரு மாதிரி அழகுனா, நம்ம கீழே வந்தோடனே நம்ம அடிவாரத்துல பாக்குற கிராமங்கள் அதை விட அழகு அப்படின்னு சொல்லலாம்.
குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல நாம குறிஞ்சி நிலத்துல டிராவல் பண்ணிட்டு வந்தோம். அது எவ்வளவு பியூட்டியா இருந்துச்சு பாத்தீங்களா. மலை முகடலுக்கு மேல இருக்கிற பிளாட்டியூல இருக்கிற குட்டி குட்டி கிராமங்கள், மலைத்தொடர்கள் அப்படின்னு அது ஒரு மாதிரி அழகுனா, கீழே வந்தோடனே மலை ஒட்டுன இருக்கிற காடுகள், அதுக்கு பக்கத்துல இருக்கிற வயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு முல்லை மருத நிலங்கள் பார்க்கும்போது அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. நம்ம தமிழ்நாட்டுல எந்த மூலையில டிராவல் பண்ணாலுமே டிஃப்ரெண்டான நம்ம எக்கோசிஸ்டம் பார்க்க முடியும். நில அமைப்புகள் அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி அது ஒவ்வொரு மாதிரி யூனிக்கான அழகுங்க. நான் திருவண்ணாமலை மாவட்டத்துல இவ்வளவு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இருக்கும்னு கனவுலையும் நினைச்சு பார்த்தது இல்ல. இது ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு ஜவ்வாது ஹில்ஸ்க்கு போயிட்டு வந்தது. நான் லாஸ்ட் வீடியோ பார்க்காம இருந்தா கண்டிப்பா பாருங்க. இதை நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். ஜவ்வாது மலை மேல அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. அதுவும் பீமன் ஃபால்ஸ் இருக்கிற இடம்லாம் வேற லெவல்னு சொல்லலாம். நிறைய பொல்யூட் ஆகாம ஃபுல்லா இயற்கையான நீரோடைகள், நீர்வீழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வேற மேல நல்லாவே ஃபெசிலிட்டிஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால கண்டிப்பா நீங்க திருவண்ணாமலை சைடு எல்லாம் வந்தீங்கன்னா ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நீங்க கண்டிப்பா ஜவ்வாது ஹில்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணும். செம்ம மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் உங்களுக்கு. நம்ம கீழே வந்துனே பாக்குற கிராமங்கள் அது ஒரு மாதிரி அழகுங்க. கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் வயல்வெளிகள், தோப்புகள், அதுக்கு பின்னாடி நம்ம ஜவ்வாது மலை தொடர்கள்னு அப்படியே இயற்கை எழில் கொஞ்சம் கிராம பகுதிகளா இருக்கு. வேற லெவலுங்க.
மக்களே நம்ம போலூர் டவுனோட அவுட்ஸ்கர்ட்ஸ் ரீச் ஆயாச்சுங்க. சோ போலூர் டவுன் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில இருக்கிற ஒரு குட்டி டவுனுங்க. நம்ம ஜவ்வாது ஹில்ஸ் மலை அடிவாரத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான டவுன்னு சொல்லலாம். மலை மேல இருக்கிறவங்களுக்கு வந்து கீழே திருவண்ணாமலை சைடு இறங்கணும்னே ஃபர்ஸ்ட் வர டவுனு போலூர் டவுனு. அந்த பக்கம் இறங்குனாங்கன்னா ஐ திங்க் ஆலங்காயம்ங்கிற ஒரு டவுன் இருக்கும்னு நினைக்கிறேன், வேலூர் சைடு இறங்கும் போது. சோ நம்ம ஜவ்வாது ஹில்ஸ் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்துக்கும் வேலூர் மாவட்டத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ஹில்ஸ்ன்னு சொல்லலாம். இன்னொரு சைடு வந்து திருப்பத்தூர் மாவட்டமும் இருக்கு. சோ 3 மாவட்டங்களும் இணையற இடம் தான் வந்து ஜவ்வாது ஹில்ஸ். ஐ திங்க் திருப்பத்தூர் மாவட்டத்துக்குள்ள இறங்குறதுக்கும் வழி இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டா தெரியாது. பட் இப்ப நாம டிராவல் பண்ண ரூட் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில இருந்து போலூர் டவுன் வழியா மேல ஏறி ஜமுனா மரத்தூர் மேல ஏறி ஜமுனா மரத்தூர்ல இருந்து கீழே இறங்கும் போது ஆலங்காயம் வழியா வேலூர் ரீச் ஆகும். சோ வேலூர்ல இருந்தும் கனெக்டிவிட்டி இருக்கு ஜமுனா மரத்தூர் ஜவ்வாது ஹில்ஸ்க்கு. நம்ம திருவண்ணாமலை போலூர்ல இருந்தும் உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்கு. நம்ம திருவண்ணாமலையில இருந்து தான் வந்தோம், வரும்போது டைரக்ட் பஸ் இருக்கு போலூர் வழியா. அதே மாதிரி வெள்ளூர் சைட்ல இருந்தும் உங்களுக்கு பஸ் இருக்கும், வேலூர் ஆலங்காயம் சைட்ல இருந்தும் பஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் சென்னை கூட ஜமுனா மரத்தூர்ல இருந்து ஒரு பஸ் இருக்குங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு. சோ நீங்க பிளான் பண்ணி கரெக்டா டைமிங்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு வந்தீங்கன்னா வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு சூப்பரான லொகேஷனு. சோ நம்ம போலூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்தாச்சுங்க, வாங்க இறங்குறதுக்கு ரெடி ஆகலாம். நம்ம போலூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க ஜமுனா மரத்தூர்ல இருந்து. கரெக்டா 1.5 hours ஆயிருக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜமுனா மரத்தூர்ல இருந்து போலூர் வரைக்கும் வந்த இந்த டிஎன்எஸ்டிசி பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற லெவல்ல இருந்துச்சுங்க. திருவண்ணாமலை எல்லாம் வந்து இன்டீரியர்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்றோம். செம்ம ஊருங்க ஜமுனா மரத்தூர்ல. ஜவ்வாது ஹில்ஸ் மேல வேற லெவல்ல இருந்துச்சு. வர்ற ரூட்டும் பாத்தீங்கல்ல எவ்வளவு கிரீனிஷா. நம்ம மலையும் சரி மலை அடிவாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from போலூர் பஸ் ஸ்டாண்டுங்க, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். See you.